சரி பண்றேன். என்ன பண்ற? அதான் அந்த லவ் பண்றேன். சொல்லு பாஸ்வேர்ட. ஆனா கிஸ் பண்ணனும். உனக்கு கிஸ் பண்ணா ஓபன் ஆயிடுமா? இல்ல, நீ என்ன லவ் பண்றது கன்ஃபார்ம் ஆயிடும். பாத்தீங்களா ஜனங்களே, அண்ணனை பக்கத்துல உட்கார வச்சிட்டு பொண்ணு பேசுறப்ப ನಿನ್ನೆ ನೀವು ಅಂದ್ರಲ್ಲ ಹೆಣ್ಮಕ್ಳು ಅಂದ್ರೆ ಮೈ ತುಂಬಾ ಸೀರೆ ಉಟ್ಕೊಂಡು ಕೈ ತುಂಬಾ ಬಳೆ ಹಾಕೊಂಡು ಟ್ರೆಡಿಷನಲ್ ಆಗಿದ್ರೆ ಲವ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ. ಅದಕ್ಕೆ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಕಷ್ಟಪಟ್ಟು ತುಂಬಾ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಿ ಇಷ್ಟಪಟ್ಟು ಸೀರೆ ಉಟ್ಕೊಂಡ್ ಬಂದಿದೀನಿ. ಇವಾಗ ಓಕೆನಾ? இது சூப்பர் ஸ்டைல் தான், உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயில். ஆனா உன்னை லவ் பண்ணிட்டேயா? ஏன் லவ் பண்ண? அதாயா எனக்கு ஒண்ணும் புரியல. உன் முடியும், உன் நிறமும், உன் முகர கட்டையும், ஆனா என்னமோ இருக்கியா உன்கிட்ட? இருக்குல்ல? எஸ். என்ன மட்டும் ஏமாத்தணும்னு நினைச்ச? கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. யாராச்சும் லவ் சேட்டா இல்ல. அப்போ ஓகே. உன் நம்பரு? என் நம்பரா 95525565. என்ன ரெண்டு பையா? 2 பைய 3 சுருக்கு பைய, அதுல 4 சாத்துக்குடி போட்டு வச்சுக்க. டிராக்டர் லாரிலாம் வெளியே நிற்கும் போது லைட்டா டவுட் ஆன. டேய் கடை உன் நம்பரை சொல்லவே இல்ல. அம்மா பேய் பிசாசு பிசாசு எங்க இருந்து வந்த? ஆகாயத்துல இருந்து வந்தேன். கொஞ்சமாவது பொம்பளை புள்ளமே அடக்கொடக்கமா நடந்துக்கிறியா? இந்த அடை கொடுக்கும் போதுமா பாப்பலாம். பைத்தியம். என்கிட்ட யாராவது பேசினா உனக்கு ஏன்டா பிடிக்கல? நீ என்ன லவ்வா பண்ற? ஆமாண்டி, நான் உன்னை லவ் தான் பண்றேன். ஐயோ, அதுக்கு ஏன்டா எங்க அண்ணனை போட்டு அடிச்ச? அம்மா அம்மா இங்க பாரு. Don't call me அம்மா. பப்பின்னு கூப்பிடு. பப்பியா? அது நாய்க்குட்டி மாதிரி இருக்கே. கடவுளே, எவ்வளவு அழகா இருக்கா. அப்படி பார்க்காதே தேவா, எனக்கு எப்படி ஒரு നീ എത്ര മോഡേൺ ആയാലും നിന്റെ ആ ബ്ലാക്ക് ഷർട്ടും മുണ്ടും ഒരു രക്ഷയില്ല. ആണോ? എന്നെ വരുമ്പോതാ അയ്യടാ. എനിക്ക് എന്റെ ഭാര്യയോട് തീരെ താല്പര്യമില്ല. ആളൊരാറ് പഴഞ്ചന. 10ാം ക്ലാസ് വരെ പഠിച്ചിട്ടുള്ളൂ. കുട്ടി ഏതുവരെ പഠിച്ചു? അതിക്കുള്ളൊക്കെ എന്തിനാ പഠിക്കുന്നല്ലേ? ஒரு நிமிஷம். ஹலோ, ஆம்புலன்ஸ் சர்வீஸா? சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் இப்போ என்னோட லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றேன். உடனே லொக்கேஷனுக்கு வாங்க. இங்கே இந்த பொண்ணு என்னை பார்வையிலே கொள்ளுது. வாடா போடான்ற. உன் வயசு என்ன, என் வயசு என்ன? அப்ப அண்ணானு கூப்பிடவா? என்னங்க அப்படின்னு கூப்பிடு. இது ஒரு மூஞ்சி, என்னங்கன்னு கூப்பிடணுமா? இதுக்கு என்னடி குறைச்ச? இந்த மூஞ்ச தானே உனக்கு பிடிச்சிருக்கு. മാമ എനിക്കൊരു കിസ് പണ്ണണം. എനിക്കൊരു കിസ് പണ്ണണം. ഞാൻ ആദ്യ ചോദ്യം ഞാൻ ചോദിക്കാം. ഇന്ത്യയുടെ ആദ്യത്തെ പ്രധാനമന്ത്രി ആരായിരുന്നു? പറയൂ. കിസ് അല്ല മാമ. என்ன കിസ് ഉമ്മ. டே ரவுடி, ஒரு பேச்சுக்கு சொன்ன உடனே வந்துருவியா? அப்போ போயிட்டுமா? போயிடுவியா? ஒண்ணு வேணாம். வேணாம். ஒல்லியா இருக்கிற பொண்ணுங்களை விட குண்டா இருக்கிற பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒழுங்கா லவ் சொல்லு, இல்ல அடிச்சு வாய் உடைச்சிருவேன். இல்லன்னு மட்டும் சொன்ன என்ன பார்க்காத இந்த மூஞ்சிய எவ்வளவுக்கும் தேவையில்லைன்னு ஆசிட் அடிச்சிருவேன். பாத்துக்கோ. நீ காதலுக்கு மரியாதை கொடுப்பியோ மண்ணள்ளி போடுவியோ அதுவும் பிரச்சனை. ஆனா எனக்கு இனிமே போனோ எஸ்எம்எஸோ வரக்கூடாது. சரிங்க, வராது. ஆனா நீங்க வரணும். சாயந்தரம் 5 மணிக்கு பார்க்குது. ஏன்? நான் உங்க கூட தனியா பேசணும். நான் வரமாட்டேன். அப்படியா? சரி, நான் அனுப்புற முக்க எஸ்எம்எஸ் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குதுன்னா லைஃப்லயே பண்ண பெரிய தப்பு நீதான். ரொம்ப பிடிச்சு பண்ண தப்பு. இப்போ ஏன்டா பண்ணணும்னு நினைக்கிற தப்பு. சப்போஸ் நான் ஏதோ ஒரு மூட்ல கிஸ் கொடுன்னு கேக்குறேன்னு வச்சுக்கோ. ஹலோ, அதுக்கெல்லாம் வேற ஆள பாருன்னு நான் கோமா சொல்லணும். கரெக்டா? கரெக்ட். ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். கொடுத்துருவேன். சப்போஸ் நான் ஏதோ ஒரு மூட்ல கிஸ் கொடுன்னு கேக்குறேன்னு வச்சுக்கோ. ஹலோ, அதுக்கெல்லாம் வேற ஆள பாருன்னு நான் கோமா சொல்லணும். கரெக்டா? கரெக்ட். ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். கொடுத்துருவேன். ஒரு ஆளு ஒண்ணு நான் பார்த்தா
வந்துட்டேன் பாப்போ பாப்போ. எப்படி இருக்கு? உன் அழகை பாராட்டுறதுக்கு தான் தமிழ்ல ரொம்ப நேரமா வார்த்தை தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது மீனாட்சி. என் தாய்மொழியை தடுமாறுற அளவுக்கு அழகா இருக்க. போதுமா? ஆனா ஒண்ணு, ஐஸ் வைக்க அவ்வளோலப்பா. ஏ நீ அவ்வளோ அழகா இல்ல மொரட்டுத்தனமா தான் இருக்க. ஆனா ஏன் உன் மேல எனக்கு இவ்ளோ லவ் வந்தது? என்ன? ஐ லவ் யூ. கேக்கல. ஐ லவ் யூ. கேக்கல. ஐ லவ் யூ. சத்தமா. சொல்லுங்க, லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? லவ் பண்றீங்களா? இல்ல பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாதிரி இருந்தா எனக்கு ஓகே, அந்த மாதிரி இருந்தா ஓகே, எப்படி நினைக்கிறீங்க? சரக்காச்சா கூட பரவாயில்ல, தம்மச்சா கூட பரவாயில்ல. ஏன்? நானும் சேர்ந்து அடிப்பேன். உனக்கு நான் மேட்ச் இல்ல. ஏன்? நான் எப்பேற்பட்ட புறம்போக்குன்னு எனக்கே தெரியாது. இருந்தாலும் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு தடவை யோசிச்சு பார். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். எந்த ஆம்பளையும் நான் ஏறு எடுத்து பார்த்ததில்ல. ஆனா உன்னை லவ் பண்ணிட்டேயா? ஏன் லவ் பண்ண? அதாயா எனக்கு ஒண்ணும் புரியல. உன் முடியும், உன் நிறமும், உன் முகர கட்டையும், ஆனா என்னமோ இருக்கியா உன்கிட்ட? இருக்குல்ல? எஸ். என்ன மட்டும் நான் உன்னை பார்த்திருக்கேன். என் காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ்க்கு நீ வந்திருந்த. யூ வான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் டு லைட் மியூசிக். யா. யூர் a guitarist. யா கிட்டாரிஸ்ட். யா. ஆனா நான் உன லைக்கி. உன் நம்பர்? என் நம்பரா 95525565. என்ன ரெண்டு பையா? 2 பைய 3 சுருக்கு பைய, அதுல 4 சாத்துக்குடி போட்டு வச்சுக்க. டிராக்டர் லாரிலாம் வெளியே நிற்கும் போது லைட்டா டவுட் ஆன. டேய் கடை உன் நம்பரை சொல்லவே இல்ல. பரவாயில்ல சொல்லு, எதையும் தாங்கும் எதையும் தான் அது. ஐ லவ் யூ. காது சிவ்வு நடிச்சு ஸ்ட்ரைட்டா நெஞ்சுக்குள்ள போச்சு லவ் யூ. அடிச்ச செத்துருவேன். இந்த திமிருக்காக தானே நானும் உன்னைய புளியங்கொம்ப பிடிச்சி தொங்குற மாதிரி தொங்குறேன். வாங்க ஐத்தே மாமே, ஆசையோட வந்தா உங்க மகன். ஏய் லூசே, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொல்ற 3 விஷயத்தை கேட்பியா? 1, நான் அதிகமா லவ் பண்ணுவியா? 2, டெய்லி என்ன கொஞ்சுவியா? 3, டெய்லி எனக்கு சமைச்சு போடுவியா? சரி, நான் உனக்கு எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். நான் சுட்டு அவன் சாகணும்னு எழுதி இருக்கு. உங்களுக்கு சுட தெரியுமா? என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? துப்பாக்கி கிடைக்கலனா கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான். கத்தி கிடைக்கலனா குறவளை கடிச்சு முழுங்கிர வேண்டியதான். కాదు బుజ్జి, అంతల్నే కూల్ అంటావు, అంతల్నే హాట్ అంటావు, అంటే అంత నీ ఇష్టమేనా? ఈడ ఉన్నోను నేను అవులగా అన్నా. నేనంటే కాదన్న లేడీసే లేరమ్మా, నాకంటే ప్రేమించే మొనగాడు ఎవడమ్మా? ఐ లవ్ యు డార్లింగ్ బికాజ్ యు ఆర్ షార్ప్. ప్రేమ అన్నది ఎంత గొప్పదో మరి, రాజు పేద భేదమంటూ లేదు దీనికి. బ్రహ్మచారికి బతుకు పాటసారికి, ప్రేమ దీపం మళ్ళీ చూపుతుంది దారిని. నన్ను దాటి వెళ్ళలేవు, నిన్ను నువ్వు దాచలేవు, ఏమి చెయ్యనయ్యో రామా. అనుకున్నా తప్పు కదా, మోమాటం ముప్పు కదా, మనసైతే